இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண்கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட காய்கறி செடிக்கு சூப்பரான ஈல்டிங் நிறைய கிடைக்கிறதுக்கு, காய்கள் எல்லாமே பெருசாக கிடைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காய்கறி செடி, இப்போ தக்காளி ஆகட்டும், பச்சை மிளகாவாகட்டும், இல்லை கத்திரிக்காவாகட்டும், இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வெயில் வேணுங்க. சிலவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, சிஸ்டர் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ வெயில் வரலை, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. டைரக்ட் சன்லைட் ஒரு 5 மணி நேரமாவது செடி மேலே படுற மாதிரி இடத்துல வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக ஈல்டிங் ப்ராசஸ் நடக்கும். நல்ல ஊட்டச்சத்து உரங்கள் வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்மளோட செடிங்களுக்கு கொடுக்கணுங்க. அதில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது அரிசி கழுவுற தண்ணி தான். அரிசி கழுவுற தண்ணியை ஒரு 2 நாள் வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிறது என்னதுன்னா, வெங்காயத்தோலோட வேஸ்ட்டு, வாழைப்பழத்தோலோட வேஸ்ட்டு, இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அதிலேயே சேர்த்துக்கங்க, தோலோடையே சேர்த்துக்கங்க. இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசரை நல்லா ஒரு வாரத்துக்கு புளிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணியோடு இருக்கிறதுல சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 ரூபா ஷேஷெட் டீ தூள் இருக்குது இல்லைங்களா, ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண டீ தூளும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான டீ தூளும் சேர்க்கலாம். சர்க்கரை இல்லாத யூஸ் பண்ண டீ தூளை சேர்த்துக்கங்க, எறும்பு ஜாஸ்தி வரும் அதுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 நாள்லேருந்து 6 நாளைக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க. அது புளித்து வரும்போது நம்ம வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரை ஒரு 5 மடங்குலேருந்து 10 மடங்கு தண்ணி எடுத்து நீங்கள் வந்து எல்லா விதமான கத்திரிக்காய் செடிக்கு, பாவக்காய் செடிக்கு, அடுத்தது தக்காளி செடிக்கு, கத்திரி செடிக்கு, பச்சை மிளகா செடிக்கு, வெண்டைக்காய் செடிக்குன்னு எல்லா விதமான செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய ஈல்டிங் ப்ராசஸ் நடக்குங்க, நிறைய காய் வைக்கும். ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம். கஞ்சி தண்ணியில் அதிகப்படியான ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதே மாதிரி செடியை நல்லா பாதுகாத்து வச்சுக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது வெங்காயத்தோல். வெங்காயத்தோலில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால புதிய இலைகள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது வாழைப்பழத்தோல் சேர்த்துருக்கோம். வாழைப்பழத்தோலில் அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நிறைய பூக்கள் விட்டு காய்களாக மாறுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது முட்டையில் வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால நல்ல வந்து செடியை வந்து நல்ல இப்போ தக்காளி செடியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் சத்து நிறைய தேவை. ஸோ அதுக்கு ரொம்ப உகந்தனான ஒரு ஃபர்டிலைசர். அடுத்தது டீ தூளில் நைட்ரஜன் ஃபர்டிலைசர் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப 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 பெஸ்ட்டு. இதை எல்லாமே சேர்ந்து ஒரே கலவையாகி ஒரு வாரம் நம்ம விட்டு அதை கொடுக்கும்போது ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நிறைய எஃபெக்டிவான பூக்கள் வச்சு அதிலேருந்து காய்கள் வரும். வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இருக்க காய்கறி செடியிலையும் நிறைய ஈல்டிங் கிடைக்கும்.
குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.